ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிபடி வெல்கம் டு மிஸ்டர் டெக்னீஷியன். அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 12 5G மொபைல் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சார்ஜிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட் ஐசியாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் காலத்தில் எல்லா ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு பழைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிளாஸ் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இந்த ஐசி நம்பரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோனில் இருந்தாலும் அந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 12 இந்த ஃபோனோட சார்ஜிங் செக்ஷன் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோமே. ஏன்னா இதோட சார்ஜிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ மற்ற சார்ஜிங் செக்ஷனை விட இதோட சார்ஜிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவிபி ஐசி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓவிபி ஐசியில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்புட் ஆகுது, எங்கே அவுட்புட் ஆகுதுன்றது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் விபஸ் லைன்னு கொடுப்பாங்க. இதில் வந்து பாருங்க USP_VBus கனெக்ட் அப்படின்ற ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சார்ஜிங் செக்ஷன் ஃபுல்லாக. இப்போ இந்த சார்ஜிங் செக்ஷன் ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது, போகுது, அதோட செக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த டைம் உங்களுக்கு கிளாஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வர சண்டே விட்டு அதுக்கு அடுத்த சண்டேவும் கிளாஸ் இருக்கும். ஜாயின் ஆகிடுங்க எல்லாரும். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் பூட் சீக்வன்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறோம். லேட்டஸ்ட் ஐசி. ஓகேங்களா? ஓகேவா சார்? ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பவர் ஏசி வருது. இப்போ ட்ரிபிள் பவர் ஏசி வந்துருச்சு. இப்போ ட்ரிபிள் பவர் ஏசியோட பூட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் நான் சொல்றேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர சண்டே இல்லை, அதுக்கு அடுத்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் நான் மெசேஜ் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? எப்போ கிளாஸ் இருக்குன்னா அப்போ எல்லாரும் ஜாயின் ஆயிடுங்க. ஓகே ஓகேங்களா ரஜினி ஓகே சார்? சார். ஓகே சார். ஓகே சார். சரி, வாங்க இப்போ சார்ஜிங் செக்ஷனை பார்க்கலாம். ஏன் இந்த சார்ஜிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றேன்னா, இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் புரியும். ஏன் இது ரொம்ப முக்கியம், இதோட செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, போகுது அப்படின்றது. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற டைம்ல இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரல. அதனால தான் இப்போ உங்களுக்கு கிளாஸ் நான் ரிட்டர்ன் எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா USP_VBus_connect. ஓகேங்களா? கனெக்ட்னு ஒரு லைன் இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காப்பி பண்றோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஐ மீன்னா வி சார்ஜ் அப்படின்றதுக்காக இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பாயிண்ட். இந்த டெஸ்ட் பாயிண்ட்ல நம்ம செக் பண்றோம்னா +5 வால்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வரணும். எவ்வளவு வரணும்? +5 வால்டேஜஸ் இங்க வரணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு +5 வால்டேஜ் வந்துச்சுன்னா அப்ப நம்மளோட கீழே இருக்கிற சப்போர்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். கீழே இருக்கிற நம்ம சப்போர்டு நல்லா இருந்தாதான் நம்மளுக்கு இந்த டெஸ்ட் பாயிண்ட்ல இந்த டெஸ்ட் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா +5 வால்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? கீழே இருக்கிற சப்போர்ட் நல்லா இருந்துச்சுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு +5 வால்டேஜ் வரும். அப்படியே கூடவே என்ன பண்றீங்க, இங்க வந்து பாருங்க CC1 இருக்கு. இதுல 0.6ல இருந்து 3.0க்குள்ள ஒரு வால்டேஜ் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மைனஸ், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 0.6ல இருந்து 3.0க்குள்ள ஒரு வால்டேஜ் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டிபி அண்ட் ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பாயிண்ட் யூஎஸ்பி டிபி பாசிட்டிவ், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 0.6ல இருந்து 3.0க்குள்ள ஒரு வால்டேஜ் செக் பண்ணுங்க. இப்போ இந்த வால்டேஜ் எல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் செக் பண்ணி ஆகணும். என்ன சார், இப்போ இந்த வால்டேஜ்ல எதனா இதாச்சுன்னா என்ன சார் ப்ராப்ளம் வரும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சம்டைம் சார்ஜர் இண்டிகேஷன் காமிக்கும். பட் ஆனா சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியில சேவ் ஆகாது. எதுல சேவ் ஆகாது? பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஆகாது. அதனால இந்த செக்ஷன் எல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கணும். ஓகே, இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு +5 வால்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும் விபஸ் லைன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம எங்க சார் செக் பண்றது, எந்த லைன் செக் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது வந்து பாருங்க இங்கதான் இப்போ உங்களுக்கு வந்து ட்விஸ்டே இருக்கு. இங்க வந்து பாத்துங்க ஸ்லேவர் சார்ஜர்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன ஆகுது, இது வந்து பாத்தீங்கன்னா 5 ஆம்பியர், ஐ மீன் டுவல் சார்ஜர், ஸ்பீட் சார்ஜர்னு சொல்லுவோம்ல, 5 ஆம்பியர் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி அவுட்புட் கொடுக்குற ஒரு செக்ஷன். அந்த ஐசி வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ஐசி தான். இப்போ இந்த ஐசில உங்களுக்கு ப்ராப்ளம் எதனா வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜரே ஆகாது. எப்படி? ஃபாஸ்ட் சார்ஜரே ஆகாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1.8 1.9 1.6 ஆம்பியர் எடுக்குது இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 போர்ட் டிஜிட்டல் சார்ஜர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ சார்ஜர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.8 1.6 1.9 சம்திங் எடுக்கும் ஆம்பியர்.
பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐசியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டு போச்சு அப்படின்னா அந்த அம்பியர் வந்து பாத்தீங்கன்னா எடுக்காது. 1 and only எவ்வளவு அம்பியர் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா 4.0.4, 0.6, 0.8 வரைக்கும் தான் எடுக்குங்க. சரி, இப்ப இங்க ஒரு இஷ்யூ இருக்கு. என்னன்னா இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ்பெட் யூஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன சேனல் மாஸ்பெட்னா என் சேனல் மாஸ்பெட். ஓகே, இப்ப இந்த என் சேனல் மாஸ்பெட் எப்படி ஒர்க் ஆகும்? இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இன்புட் ஆயிடுச்சு. இதோட கேட் வால்டேஜ் இங்க எங்க இருந்து வருது? இங்க இருந்து வருது. ஆனா இதுக்கு எப்படி சார் இப்ப கேட் வால்டேஜ் வரும்? இங்க இருந்து நம்ம வி பஸ்ல அந்தாண்ட போகணும்ல. இப்ப கேட் வால்டேஜ் இங்க கொடுத்துட்டாங்க. இப்ப இது எப்படி இது கண்ட்ரோல் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே வந்து பாருங்க, கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா வருது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா 100 ஓம்ஸ் ரெஜிஸ்டர். எவ்வளோ? 100 ஓம்ஸ் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த 100 ஓம்ஸ் ரெஜிஸ்டர் என்ன சார் பண்ணும்? அப்ப இது அடுத்த கட்டத்துல இப்ப 100 இங்க வந்துருச்சு, இன்புட் வந்துச்சு. இப்ப எனக்கு கேட் வால்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேட் வந்து பாத்தீங்கன்னா வால்டேஜ் வந்தாதானே இந்த என் சேனல் மாஸ்பெட் ஆன் ஆகும். ஏன்னா இது என் சேனல் மாஸ்பெட், பி சேனல் மாஸ்பெட். என் சேனல் மாஸ்பெட்டுக்கு இப்ப கேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவிட்சிங் பண்ணும். இது எப்படி சுவிட்சிங் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஎஸ்சி, இந்த விஎஸ்சின்ற லைன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா இங்க இருக்கிற இந்த கேட் வால்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். அப்ப என்ன பண்ணும்? இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா போயிட்டு உங்களுக்கு கேட்டுக்கு வால்டேஜஸ் போகும். இப்ப கேட்டுக்கு வால்டேஜஸ் போன உடனே என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க. கேட்டுக்கு வால்டேஜ் போன உடனே அப்ப என்ன ஆகுது? கேட்டு ஐ மீன் என் சேனல் மாஸ்பெட் என்ன ஆகுது? ஆன் ஆகிடுதுங்களா? ஆன் ஆகுமா ஆகாதா? சொல்லுங்க ரஜினி சார். ஒன்னாவது சார். ஓகே, இப்ப உங்களுக்கு என் சேனல் மாஸ்பெட் ஆன் ஆகின உடனே என்ன ஆகும்னா இங்க இருக்கிற வால்டேஜ் என்ன ஆகும்? இங்க வந்துடும். ஓகேங்களா? இங்க என்ன பண்ணிருக்காங்க? உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இங்க ஒரு டயோடு யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த டயோடு என்ன? என்சி. என்சினா இங்க டயோடு இருக்காது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்தது நம்ம இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்றோம்? அடுத்தது இங்க செக் பண்றோம். என்ன செக் பண்றோம்? +5 வால்டேஜ் இங்க வருதா வரலன்னு செக் பண்றோம். இப்போ உங்களுக்கு +5 வால்டேஜ் இங்க வந்துருச்சு அப்படின்னா அப்ப நம்மளோட என் சேனல் மாஸ்பெட் ஆன் ஆயிடுச்சு. அப்ப இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா அவுட்புட் கொடுக்குது. ஓகேங்களா? இப்ப இங்க அவுட்புட் இங்க கொடுக்குதுன்னும் போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன ஆகுதுன்னா இன்புட் ஆகுது. ஓகேங்களா? இப்ப இங்க வந்து இன்புட் ஆகுற பட்சத்துல உடனே என்ன சார் எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது. ஏன்னா இதுக்கு இன்னும் எவ்வளவு சிக்னல்ஸ் வரணும், இன்னும் எவ்வளவு விஷயம் செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஆகுதுன்னா இங்க வந்த உடனே சைலண்டா நிக்கும். 5 வால்டேஜ் இங்க வந்துட்டு அவ்வளவுதான், அப்படியே இருக்கும். அவுட்புட் கொடுக்காது. எப்ப சார் அப்ப இந்த அவுட்புட் கொடுக்கும்? எப்ப இந்த ஐசி வந்து ஆன் ஆகும்? இந்த ஸ்லேவர் சார்ஜிங் ஐசி எப்ப ஆன் ஆகும்? இப்ப அது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, இது ஆன் ஆகுறது எப்ப? அது எப்படி ஆன் ஆகும்? ஓகேங்களா? எப்ப ஆன் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ஜர் ஐசி இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் ஆயிடுச்சு, விபிஎஸ் லைன் வந்த உடனே இங்க ஆன் ஆகாது. ஓகே, எப்ப இது ஆன் ஆகுனா இப்ப இந்த விபஸ் லைன் ஐ மீன் யூஎஸ்பி அண்டர்ஸ்கோர் விபஸ் இன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப இந்த லைனை எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்க? 1 by நெக்ஸ்ட் போறீங்க. நெக்ஸ்ட் எங்க வருது பாருங்க, சுவிட்சிங் டு சார்ஜிங் ஐசி. இந்த சார்ஜிங் ஐசி சுவிட்சிங் பண்ணாதான் அந்த ஐசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகும். ஏன் சார்? என்ன காரணம்? காரணம் எதுக்காக இந்த வால்டேஜிங் வரணும்? இந்த வால்டேஜிங் வரணும்னா அந்த மோஸ்பெட் ஆன் ஆகும். நல்லா நான் சொல்றது புரியுங்க, புரிஞ்சுக்கிங்க. இப்ப ரிட்டன் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க இங்க ரொம்ப ட்விஸ்டே போய் தான். இப்ப இந்த மாஸ்பெட் ஆன் ஆகாம இங்க +5 வால்டேஜ் வருமா? இந்த மாஸ்பெட் ஆன் ஆகாம +5 வால்டேஜ் இங்க வருமா? சொல்லுங்க ரியா சார். வராது சார். வராது. ஏன்னா மாஸ்பெட் என் சேனல் மாஸ்பெட் ஆன் ஆனாதான் நம்மளுக்கு இங்க இருக்கிற இந்த வால்டேஜஸ் இங்க வரும். அதனால என்ன ஆகும்னா இப்ப அந்த வால்டேஜ் இந்த வால்டேஜ் இந்த விபஸ் லைனும் போகல, வால்டேஜ் வரலன்னா அப்ப அங்க என்ன ஆகும்? அந்த சார்ஜிங் அந்த ஐசி வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆகாது. அந்த சார்ஜிங் சுவிட்சிங் ஐசி ஆன் ஆகுனா அங்க விபிஹெச் லைன் அங்கிருந்து தான் அவுட்புட் ஆகும். அப்ப விபிஹெச் லைனும் அவுட்புட் ஆகாது அங்க இருக்கிறதால, அந்த செக்ஷனோட விபிஹெச் லைன். ஓகேங்களா? சார்ஜிங் செக்ஷனுக்கு நீங்க போறீங்கன்னா அங்க உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுமே. ஓகேங்களா? இப்ப அடுத்தது
அடுத்தது என்ன பண்றோம், டு சார்ஜிங் சார்ஜர். ஓகேங்களா? இப்ப இதுக்கு இங்க இன்புட் ஆயிடுச்சு வோல்டேஜ் +5 வோல்டேஜ். இங்க ஒரு டயோடு யூஸ் பண்ணிருக்காங்க, இங்க ஒரு கெபாசிட்டர், இங்க ஒரு கெபாசிட்டர், இங்க ஒரு கெபாசிட்டர், 3 கெபாசிட்டர் ஃபில்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஃபில்ட்ரேஷனுக்காக +5 வோல்டேஜ் இதுல வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க +5 வோல்டேஜ் வந்தோடனே அடுத்தது நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த லைனை செக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன் தான் நம்மளோட எம்ஐடி லைன். எந்த லைனு? இந்த எம்ஐடி லைனை நம்ம செக் பண்ணணும். +5 வோல்டேஜ். என்ன வோல்டேஜ் செக் பண்ணணும்? +5 வோல்டேஜ் இங்க வருதா வரலையான்னு செக் பண்ணணும். அடுத்தது எந்த லைன் சார் செக் பண்ணணும் நம்ம? விபஸ் நம்ம என்ன சொல்றோம், டாட்டா பிளஸ் அண்ட் மைனஸ்லாம் ரொம்ப முக்கியம். இப்ப டாட்டா பிளஸ் லைன்லாம் எதுக்கு வருது? இந்த ஐசிக்கு தான் வருது. பாருங்க, டாட்டா பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுத்துலயும் என்ன செக் பண்ணணும்? 0.6ல இருந்து 3.0க்குள்ள ஒரு வோல்டேஜ் செக் பண்ணணும். 0.6ல இருந்து 3.0க்குள்ள ஒரு வோல்டேஜ் செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப இந்த லைன் எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு சார், இது வரைக்கும் எனக்கு கரெக்டா இருக்கு. அடுத்தது என்ன லைன் செக் பண்ணுது? ரேஞ்ச் லைன். என்ன வோல்டேஜ் இதுல அவுட்புட் ஆகும்? +5 வோல்டேஜ். ரேஞ்ச் லைன்ல என்ன வோல்டேஜ் அவுட்புட் ஆகும்? +5 வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் லைன்லயும் உங்களுக்கு அவுட்புட் ஆகணும் கண்டிப்பா. ஓகே சார், இப்போ இந்த லைன்ல உங்களுக்கு அவுட்புட் ஆகுதுன்னா அடுத்தது எந்த லைன் சார் நமக்கு கரெக்டா செக் பண்ணணும்? அடுத்தது எந்த லைன் செக் பண்ணா? பூட் கெபாசிட்டர். பூட் கெபாசிட்டர்ல 7ல இருந்து 9 வோல்டேஜ் செக் பண்ணணும். எவ்வளோ? 7ல இருந்து 9 வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்டி அப்படின்னு இருக்குல்ல, இந்த லைன்ல செக் பண்ணணும். அடுத்தது இந்த சைடுல என்ன பண்ணணும்? 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜ் செக் பண்ணணும். எவ்வளோ? 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜ் செக் பண்ணணும். இப்போ இந்த செக்ஷன் நம்ம எங்க சார் செக் பண்றது? சரி, ஓகே, இந்த இடத்துல தான் இருக்கும். அப்ப நம்ம இந்த லைன் எங்க செக் பண்ணுவோம்? லைன் அடுத்தது நம்ம எங்க செக் பண்ணலாம்? இந்த லைன்ல உங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு, இந்த செக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கு, இது வரைக்கும் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா அடுத்தது நீங்க செக் பண்ண வேண்டியது அடுத்து ஐ மீன் விபிஹெச் லைன் உங்களுக்கு இங்க அவுட்புட் ஆகுது கரெக்டா. 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜ் கரெக்டா அவுட்புட் ஆகுது. இப்போ இது எல்லா லைனும் எனக்கு கரெக்டா இருக்கு சார், அப்ப எனக்கு எடுத்தோடனே இப்ப சார்ஜர் ஆயிடுமா இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா இந்த லைன் விட்டு உங்களுக்கு எல்லாம் கரெக்டா தான் போதாது. அதுக்கப்புறம் நம்மளோட பேட்டரி செக்ஷன் இருக்கு, இதுக்கு இனேபிள் செக்ஷன் இருக்கு, இன்னும் இவ்வளவு லைன் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டிய லைன் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க, என்டிசி. இந்த லைனை செக் பண்ணணும், ரேஞ்ச் லைன். இந்த ரேஞ்ச் லைன் தான் இங்க வருது. ஓகேங்களா? அப்ப இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க? 10 கிலோ ரெஜிஸ்டர், இதுல 10 கிலோ ரெஜிஸ்டர். அப்ப இங்க அவுட்புட் என்ன கொடுக்கும்? 2.5 வோல்டேஜ் கொடுக்கும். எவ்வளவு கொடுக்கும்? 2.5 வோல்டேஜ். இப்ப இந்த 2.5 வோல்டேஜ் வந்த உடனே நம்மளுக்கு சார்ஜ் ஏறிடுமா சார்? அதுதான் இல்ல. ஏன்னா நம்மளுக்கு சார்ஜ் எப்ப ஏறும்னா சார்ஜ் எனேபிள் லைன் I2C லைனும் ஒர்க் ஆகணும். ரொம்ப முக்கியமா என்ன லைனு? I2C லைன். I2C லைன்னா சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன்ல என்ன வரணும்? 1.8 வோல்டேஜஸ் வரணும். இதுலயும் 1.8 வோல்டேஜஸ் வரணும். அதுக்கப்புறம் நம்மளோட இன்ட்ரிப் லைன். இன்ட்ரிப் லைன்ல புல் அப் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இங்க புல் அப் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணல இந்த இடத்துல. அதனால இங்க இன்ட்ரிப் லைன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் இன்ட்ரிப் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.8 வோல்டேஜ் வரும். இந்த இடத்துல நீங்க செக் பண்றீங்கன்னா இதுல 1.8 வோல்டேஜ் எவ்வளவு வரும்? 1.8 வோல்டேஜ் இந்த செக்ஷன்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். எந்த செக்ஷன்? இன்ட்ரிப். இன்ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐஎல்ஐஎம் லைன்ல நீங்க செக் பண்ணணும். இந்த ரெஜிஸ்டர் ஷார்ட் சர்க்யூட் எதனா ஆயிடுச்சா, லூஸ் இங்க எதனா வோல்டேஜ் வரலையா கொள்ளலையா அப்படின்னு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 0.6ல இருந்து 0.9க்குள்ள ஒரு வோல்டேஜஸ் வரும். சம்டைம்ல 0.4 கூட வரும். ஓகேங்களா? இப்ப இந்த வோல்டேஜஸ் இங்க வரும். அடுத்தது லாஸ்ட்ல உங்களுக்கு என்ன சார்? ரொம்ப முக்கியமான செக்ஷன் இனேபிள். சார்ஜர் இனேபிள் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம்? சார்ஜ் இனேபிள் லைன் ரொம்ப முக்கியம். சார்ஜ் இனேபிள் எங்க இருந்து வருதுன்னா நமக்கு சிபில இருந்து வரும். சிபில இருந்து நம்மளுக்கு 1.8 வோல்டேஜஸ் வரும். இப்ப இவ்வளவு லைன் எனக்கு வந்தாதான் நம்மளுக்கு என்ன ஆகும்? இதுக்கப்புறம் தான் சார்ஜரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சிங் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஐசி? இந்த ஐசி ஆயிடுச்சு. சரி, ஓகே சார், இந்த ஐசில இதெல்லாம் கரெக்ட். எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் எப்ப சார் ஆகும்? இப்பதானே பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் சார்ஜர் ஆயிடுச்சு, அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவ் சார்ஜர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப அந்த ஸ்லேவ் சார்ஜிங் ஐசி எப்ப ஆன் ஆகும்? இப்ப அது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வாங்க இப்ப பார்க்கலாம். இப்ப ஸ்லேவ் சார்ஜிங் ஐசி வந்துட்டோம்.
ஸ்லேவ் சார்ஜ் ஐசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்புட் வால்டேஜ் இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்ப உங்களுக்கு இன்ட்ரிப் சாரி பாருங்க, இந்த இன்ட்ரிப் லைன் தான் ஏன் இந்த ஐசி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அங்க ஆன் ஆகணும்னு சொல்றேன்னா, இந்த இன்ட்ரிப் லைன் தான் இந்த ஐசி போயிட்டு இனேபிள் என்ன பண்ணும், ஆன் பண்ணும். இந்த இன்ட்ரிப் லைன் தான் போயிட்டு இந்த எந்த ஐசி, இந்த சார்ஜிங் ஐசி, எந்த சார்ஜிங் ஐசி நம்மளோட சுவிட்சிங் பண்ணுது பாத்தீங்களா, பாருங்க நல்லா. அதனாலதான் இந்த ஐசி ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஐசி ஆன் ஆகும்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னது. ஏன்னா எவ்வளவு பேர் என்ன கன்ஃபியூஷன் ஆவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அங்க நம்மளுக்கு என்ன போகுது, ஃபர்ஸ்ட் அங்க விபஸ் லைன் போயிடுது +5 வால்டேஜ். அப்பனா அந்த ஐசி தான் எல்லாம் ஆன் ஆகும்ட்டு அங்க எல்லாம் செக் பண்ணுவாங்க. அங்க எந்த வால்டேஜ் அவுட்புட் ஆகாது, எதுவுமே ஆகாது. என்ன பண்ணுவாங்கன்னா ஐசி கெட்டு போச்சுன்னு நினைச்சுன்னா ஐசியை சேஞ்ச் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஐசி கெட்டு போச்சுன்ட்டு ஐசி சேஞ்ச் பண்ணுவாங்க. அது தப்பு. ஏன் காரணம் என்ன, எதனால தப்பு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலா என்ன, அது எதனால ஒர்க் ஆகல, என்ன காரணம், நம்ம என்ன இதுல அடுத்தது செக் பண்ணணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல. அதனால என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு பேர் ஐசி சேஞ்ச் பண்றாங்க டைரக்டா. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐசி இங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுதான் நான் ரொம்ப முக்கியமா சொல்ல வரேன். ஓகேனா, ஏன்னா இந்த இன்ட்ரிப் ஓகேங்களா, சார்ஜ் இன்ட்ரிப் இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா அங்க போகணும். இந்த இன்ட்ரிப் லைன் தான் எங்க போகும், அந்த ஐசிக்கு போகும். இப்போ வந்து பாருங்க, இங்க நாங்க இங்க இது பண்ண உடனே அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதே பாருங்க, இந்த ஐசிக்கு இங்க வருது. வருதுங்களா வரலீங்களா இந்த ஐசிக்கு? 1.8 வால்டேஜ்க்கு மூலியமா இந்த ஐசிக்கு வருது. அப்ப இங்க 1.8 வால்டேஜ் வருது. வருதுங்களா வரலையா ரியா சார்? லைனு மிஸ்வர் சார் சொல்லுங்க சார். வருதுல்ல லைன்? அப்ப இந்த லைன் நம்மளுக்கு வரணுமா வரக்கூடாது? 1.8 வால்ட் கண்டிப்பா இங்க வரும்ல, வரணும்ல. அடுத்தது இப்ப இங்க 1.8 வால்டேஜ் உங்களுக்கு வந்த உடனே அடுத்தது என்ன சார் ஆகும்? உடனே ஆன் ஆயிடுமா அப்படியே ஐசி? உடனே நம்மளுக்கு சார்ஜர் ஏறிடுமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அடுத்தது நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது உங்களுக்கு 1.8 வால்டேஜ் சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன். இந்த லைன்ல நம்ம கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். எந்த லைன்ல? இந்த லைன்ல 1.8 வால்டேஜ் நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன். இது எங்க இருந்து சார் வருது? இது எங்க இருந்து வருது? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபில இருந்து உங்களுக்கு வரும். பாட்டம் சிபில இருந்து ஐசி கனெக்ட் ஆகுது. இங்க பாருங்க சிபி கூட அந்த ஐசி போட்டு சிபில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது அவுட்புட் கொடுக்கும் எப்பயுமே. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆப் ரெஜிஸ்டர் கொடுத்து 1.8 வால்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க செக் பண்றீங்க அப்படின்றப்ப 1.8 வால்டேஜ் இங்க வரணும். ஓகேங்களா? இங்க நீங்க செக் பண்ற பட்சத்துல இங்க உங்களுக்கும் 1.8 வால்டேஜ் வரும் இந்த செக்ஷன்லயும். ஓகேங்களா? இப்ப இந்த செக்ஷன்லயும் உங்களுக்கு 1.8 வால்டேஜ் வருது. எதனால வருதுன்னா ஃபுல் ஆப் ரெஜிஸ்டர். இந்த இது எங்க இருந்து வருது? நம்மளோட வேரேஜ் L9A 1.8 வால்டேஜ் பவர் ஐசில இருந்து வருது, பிஎம் ஐசில இருந்து. ஓகே, அடுத்தது நான் எந்த லைன் சார் செக் பண்றது? இது எல்லாம் எனக்கு கரெக்டா இருக்குன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சார்ஜிங் ஐசி ஸ்விட்சிங் பண்ண ஆரம்பிக்கும். உங்களோட சார்ஜிங் ஐசி இதுக்கப்புறம் தான் ஸ்விட்சிங் பண்ணா. அதுக்கு முன்னாடி எந்தெந்த செக்ஷன் நம்ம செக் பண்றது? எம்ஐடி லைன்ல +5 வால்டேஜ் செக் பண்ணணும். ஓகேங்களா? எம்ஐடி லைன்ல +5 வால்டேஜ். ரேஞ்ச், இந்த ரேஞ்ச்ன்ற இந்த லைன்லயும் உங்களுக்கு +5 வால்டேஜ் செக் பண்ணணும். இதெல்லாம் இந்த லைன்ல ரொம்ப முக்கியம். இந்த லைன்ல நீங்க செக் பண்ணும் போதே இந்த ஐசி கெட்டு போயிடுச்சா, நல்லா இருக்கா, நம்ம வேற ஐசி மாத்தணுமா அப்படின்றத நம்ம இங்க இந்த ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஐடென்டிஃபை இங்க பண்ணிக்கலாம். அதனாலதான் சிங்கிள் கெப்பாசிட்டர் இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் இருக்குது இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வால்டேஜ் 1.8 வால்டேஜ்ல இருந்து இங்கே உங்களுக்கு +5 வால்டேஜ் வரைக்கும் வரும். ஓகே, இது எல்லாமே இந்த இது வரைக்கும் எனக்கு கரெக்டா இருக்கு சார். அப்புறம் என்ன சார் ஆகும்? இதுக்கு அப்புறம் தான் ஸ்விட்சிங் பண்ண ஆரம்பிக்கும். என்ன ஸ்விட்சிங் பண்ண இருக்கும்? இதுக்குள்ள ஐசிக்குள்ளார மாஸ்பெட் இருக்கு. என்ன மாஸ்பெட் இருக்குன்னா, இது வந்து ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. ரெகுலேட்டர்னு சொல்ற மாதிரி ரெண்டு மாஸ்பெட் 4 மாஸ்பெட் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஐசிக்குள்ளார இப்ப 4 மாஸ்பெட் இருக்கு. அந்த 4 மாஸ்பெட் மூலியமா தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 6 ஆம்பியர் வால்டேஜ் மூலியமா இது வந்து அவுட்புட் கொடுக்குது பேட்டரி கனெக்டர். ஐ மீன்
நம்மளோட விபேட் லைனுக்கு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அப்பர் கேட் செக்ஷன்ல இது கூட கனெக்ட் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா லோவர் கேட் சுவிட்சிங் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா அப்பர் கேட், இது வந்து பாத்தீங்கன்னா லோவர் கேட். ஓகே, ஐ மீன் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது நல்லா கேளுங்க. இந்த லைனும் இப்ப கனெக்ட் ஆகுது. ஓகேவா? இப்ப இந்த லைனும் கனெக்ட் ஆகுது. இப்ப இந்த ரெண்டு லைனும் சேர்ந்துதான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குது. ஐ மீன் உங்களுக்கு இந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியரோட சேர்ந்து உங்களுக்கு பேட்டரியில என்ன வோல்டேஜ் இருக்கு, 3.7 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்க அவுட்புட் எவ்வளவு கொடுக்கும், 3.9 கொடுக்கும், இல்லைன்னா 4.0 கொடுக்கும். டபுள் எனர்ஜியோட உங்களுக்கு வோல்டேஜ் கூட ஆம்பியர் கொடுக்கும். அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா சார்ஜர் ஏறுறது. இப்ப இல்ல சார், என் போன்ல வந்து ஸ்பீடா சார்ஜர் ஏறல சார், ரொம்ப ஸ்லோவா ஏறுது. எனக்கு ஸ்பீட் சார்ஜர் என் போன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறல, வரமாட்டேங்குது. ஸ்பீடா சார்ஜர் ஏறவே இல்லை. நான் என்ன பண்றது? அதுக்கு என்ன காரணம்? ஸ்பீட் சார்ஜர் ஏறலன்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐசில எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மல் சார்ஜர் ஆகும். நார்மல் சார்ஜ்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 0.8 ஐ மீன் 0.800 மில்லி வால்டேஜ் ஆம்பியர், 0. வந்து பாத்தீங்கன்னா 900 மில்லி ஆம்பியர், இந்த மாதிரி 0.8, 0.9, 0.6 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 1.2, 1.8, 1.7 எல்லாம் போகாது ஆம்பியர். காரணம் என்னன்னா, இந்த ஐசில இது டேமேஜ் எதுனா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் அங்க டிராப் ஆகும். ஐ மீன் சீக்கிரமா சார்ஜர் ஏறாது, ரொம்ப ஸ்லோவா ஏறும். இல்ல சார், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா அந்த ஐசில உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அப்ப உங்களுக்கு சார்ஜரே ஏறாது சுத்தமா. இப்ப இந்த டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்க இந்த ஐசில எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சுத்தமா சார்ஜரே ஏறாது. சரி, வேற எங்கன்னா லைன் போதா சார்? இந்த லைன் இங்க வருது. அடுத்தது வந்து பாருங்க, ஒரு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. என்ன கண்ட்ரோல் பண்ணுது? இங்க நீங்க சார்ஜர் கனெக்ட் பண்றீங்க, இது என்சின்னு கொடுத்துட்டாங்க. இது என்சினா இங்க இந்த லைன் இது போகல. ஏன்னா என்சி ஃப்ரம் டு இந்த கம்போனன்ட்ஸ் இங்க கனெக்ட் பண்ணல. ஆனா இங்க என்ன ஆகுது, ரேஞ்ச் லைன் எங்க இருந்து அவுட்புட் ஆகுது, நம்மளோட சார்ஜிங் ஐஸ்ல இருந்து அவுட்புட் ஆகுது. அப்ப இங்க இருந்து வர இந்த 1.8 வால்டேஜ் ஐ மீன் சாரி, இங்க இருந்து வர நம்மளோட +5 வால்டேஜ் என்ன ஆகும், இந்த மாஸ்பேட் என்ன பண்ணும், ஆன் பண்ணும். இது என்ன சேனல், என் சேனல் மாஸ்பேட் ஆன் ஆகணும்னு என்ன ஆகும், கீழே இருக்கிற கிரவுண்ட் மேல போயிடும். கீழே இருக்கிற கிரவுண்ட் மேல போச்சுன்னா இங்க என்ன ஆகும், இந்த சிபிஎல் பவர் என் அப்படின்ற இடத்துல 0 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனா இது என்ன கொடுத்துருக்காங்க, என்சின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போலாம். ஓகேங்களா? ஃபைனலா நம்ம சார்ஜிங் மொத்தமா நம்ம இவ்வளவு இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணணும். அதுவும் எந்த போன்ல, ரெட்மி நோட் 12 5G போன். ஓகேங்களா? இப்ப இந்த 5G போன்ன்றது நம்ம வந்து மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஐசியோட நம்பர் தான் நம்மளுக்கு முக்கியம். என்ன ஐசியோட நம்பர், இந்த ஐசி நம்பர் புதுசா கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நான் முக்கியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுது. ஏன்னா இப்ப வர போன்ல எவ்வளவு போன்ல இந்த ஐசி நான் பாத்திருக்கேன். போன்ல இந்த ஐசி இருக்கு, SC8551ACFFR. இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற லைன் விட்டுருங்க. இத எப்பவுமே ஐசி வாங்கும்போது இது மட்டும் சொன்னா போதும், SC8551A அவ்வளவுதான். இந்த ஐசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஐசி, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி. நம்மளோட ஸ்விட்சிங் சார்ஜிங் ஐசியோட நம்பர் என்னையா, இது ஐசி நம்பரே கொடுக்கல. ஐசியோட நம்பரே இதுக்கு கொடுக்க காணோம். ஆமா, ஓகேங்களா? சரி, பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு செக்ஷன் வந்துச்சுன்னா அது இப்படிதான் பார்த்து நீங்க அழகா ரெடி பண்ணணும். ஐ மீன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5G போன்ல இப்ப லேட்டஸ்டா எவ்வளவு போன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஓகே, அதுவும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஓவிபி எப்படி பார்ப்போம், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவிபி இருக்கும், ஓவிபி ஐசி. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விபஸ் லைன் வரும். சாரி, விபஸ் லைன் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா +5 வால்டேஜ் வரும். உடனே என்ன ஆகும், இங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்டேஜ் டிவைடர் கொடுத்து உங்களுக்கு 0.4 வால்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஆன் ஆயிடும், ஆட்டோ இனேபிள் கொடுத்துருப்பாங்க ஒரு ரிஜிஸ்டர். ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து உங்களுக்கு அவுட்புட் ஆயிடும் +5 வால்டேஜ். பட் ஆனா இங்க எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த ஓவிபி ஒரு வித்தியாசமா கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், இதே ஐசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்புட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க இன்புட் ஆகும். இந்த செக்ஷன் மேல போயிட்டு இந்த இடத்த ஆன் பண்ணும். இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேட் வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து இங்க வால்டேஜ் வருது. நீங்க என்ன நினைப்பீங்க? இங்க வால்டேஜ் வந்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த ஐசி ஆன் ஆகும்னு நினைப்பீங்க. ஓகேங்களா? இந்த ஐசி ஆனா இங்க ஃபர்ஸ்ட் ஆன் ஆகாது. மேல போயிட்டு லைனு எங்க போவோம்? நம்மளோட சார்ஜிங் சுவிட்சிங் ஐசிக்கு போகும். அந்த ஐசி அங்க ஆன் ஆகின உடனே அங்க ஆன் ஆன எல்லாமே அந்த செக்ஷன் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னா இங்க எனேபிள் பண்றதுக்கு இந்த இன்ட்ரிபிள் லைன் வால்டேஜ் வரும். ஐ மீன் இந்த வால்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கனெக்ட் ஆகும். இது கூட 1.8 வால்டேஜ் இங்க புல் அப் ரெஜிஸ்டர் கொடுத்து உங்களுக்கு இங்க கொடுத்துருப்பாங்க, கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த லைன்ல நீங்க செக் பண்றப்ப இங்க 1.8 வால்டேஜ் வரணும். அப்ப இந்த லைன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? சார்ஜர் ஏற ஆரம்பிக்கும். ஓகே, புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? புரிஞ்சுது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ரஜினி சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ரஜினி சார் புரிஞ்சுச்சுங்களா? ரஜினி சார் ஓகே சார், ஓகே. என்னாச்சு? ஸ்ரீலங்கால சரியான மழையா? சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதுங்களா ஒழுங்கா? ஆமா சார், சரியான மழை பெஞ்சு கொண்டிருக்கு சார் இப்ப. அதனாலதான் நான் சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது, அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் நீங்க சொல்றீங்களே. மிஸ்பர் சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? எதனா டவுட் இருக்கா? இல்ல சார், டவுட் இல்ல சார். விபதன் சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? எனி டவுட்? இல்ல சார். ஓகே, புரிஞ்சுச்சு. புரிஞ்சலா? சரி, உங்க போன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா? அந்த போன் மாடல் நம்பர் எந்த செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல சார், நான் அது பிடிக்க முடியல சார். நான் அப்படி மெசேஜ் பண்றேன் சார், நான் நாளைக்கு பார்த்துட்டு. சரி, மெசேஜ் பண்றீங்களா? சரி, ஓகே. மிஸ்பர் சார் உங்ககிட்ட எதனா போன் இருக்குங்களா? ரெடி பண்ண முடியாத போன் எதனா சர்க்கியூட் லெவல்ல ஸ்கீமேட்டிக் எனக்கு புரிய மாட்டேங்குது சார் இந்த செக்ஷன்ல, அது என்ன பண்றதுன்னு தெரியல. எதனா போன் வச்சிருக்கீங்களா? இல்ல சார், அப்படி இல்ல. இப்போ ஒர்க்லாம் நல்லா போகுதுங்களா? ஃபர்ஸ்ட் விட இப்போ கொஞ்சம் ஸ்கீமேட்டிக் லெவல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ண முடியுங்களா ஈஸியா? சார். இல்ல ஈஸியா இருக்குங்களா கஷ்டமா இருக்குங்களா? ஈஸியா இருக்கு சார். ஓகே. ரஜின் சார் உங்ககிட்ட எதனா போன் இருக்குங்களா ரெடி பண்றதுக்கு? நான் வீட்டில் இருக்கேன் சார். ஓஹோ, வீட்ல இருக்கீங்களா? சரி, ஓகே ஓகே. ஷாப்ல இல்லையா? சரி, ஓகே. இப்ப ரெடி பண்றதுல கொஞ்சம் எப்படி ஸ்கீமேட்டிக்லாம் ரீட் பண்ண முடியுதுங்களா? ஏன்னா ஸ்கீமேட்டிக்ல டவுட் இருக்கா? ரஜின் சார் உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஸ்கீமேட்டிக்லாம் ரீட் பண்ண முடியுதா? எதனா டவுட் இருக்குங்களா? இல்ல, ஏலன் சார், இப்ப கொஞ்சம் ஏலன் சார். இப்ப நல்லா கரெக்டா புரியுதுங்களா? ஆமா சார், ஆமா ஏலன். இப்ப ஸ்கீமேட்டிக் பார்த்து போன்லாம் ஈஸியா கொஞ்சம் ரெடி பண்ண முடியுதுங்களா? ஆமா சார், கொஞ்சம் செய்யறேன். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூட் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட். ஏன்னா இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க 3 ஐசி, 3 பவர் ஐசி, ஒரு சார்ஜிங் ஐசி கொடுத்து உங்களுக்கு பூட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறப்ப நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். எல்லாரும் கனெக்ட் ஆயிடுங்க. ஓகேங்களா? ஓகேவா சார்? ஓகே சார். ஓகே சார். சரி, ஓகே. பாய் பாய் பாய். குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.